கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோட சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில இருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வர. அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆறுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தேன்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வர. புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்னைக்கு அதாவது பங்குனி அமாவாசை. 27/3/2026 அன்னைக்கு ஸ்ரீராமனோ. பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். 30/3/2026 அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்க. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்றிருக்கார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல புதன் ராகுவோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சுகங்கள் குறையும். வேகமான வேலைகள், அதிகமான வேலைகளை இழுத்து போட்டு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய அதாவது சுகங்கள் குறைஞ்சாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஏன்னா இந்த மாதம் பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் அமையும். வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நிலத்தரகர்களுக்கு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நலம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்ததுனால, சனி அர்த்தாஷ்டம சனி நடந்ததுனால அதீத அலைச்சல், எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கல்கள் இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அந்த மாற்றங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போன மாதம், அதாவது 6/3/2026 மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்களே, ஆனால் 5ஆம் இடத்துல சூரியனும் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7/11 இருக்கிறதுனால கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதாவது ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். குழந்தை பிராப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா 5 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதாவது 9ஆம் அதிபதி பார்த்தலையானால் அவர் 5ஆம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் போகிறார். எப்போ அப்படின்னா 27/3/2026 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குற கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார். ராசிநாதனே 5ஆம் இடத்துல திரிகோணத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. 5ஆம் இடத்துல சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கார். சூரியன் சனி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு பதவி கௌரவம் அந்தஸ்து வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால
1/4/2026 அன்னைக்கு செவ்வாய் மீனத்துக்கு போகிறது ரொம்பவுமே விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு புதனும் போகிறார். புதன் போய் நீச்சமடைகிறது அப்படின்னும் பொழுது, அதாவது அது என்றைக்குன்னா 6/4/2026 அன்றைக்கி நீச்சமடைகிறாருன்னா பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் ஒரு பெரிய ஏற்றம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிறு நாட்கள் தள்ளி போகிறது நல்லது. அது என்ன நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில், அதாவது நரசிம்மர் கோவிலில் பானகம் வாங்கி சமர்ப்பிச்சுட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம். நிலத்தரகர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு புதுசாக இந்த மாதம் நீங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 4ஆம் இடத்துலேயே செவ்வாய் போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான எண்ண அலைகள் வரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரெசிடென்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. குழந்தைகள்னால் பெருமை வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா காதல் வயப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் வரப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி மார்ச் 2026 வருது. இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை நீங்கள் பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிட்டு போங்க. சரி, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அதை தவிர மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. அங்கே அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு மஞ்ச வஸ்திரம், அதை தவிர சிவப்பு இந்த செவ்வரளி பூ மாலை அது வாங்கி கொடுங்க. அம்மனுக்கு மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுங்க. அங்கே போய் உங்களுக்கு வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல காணாமல் போகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.